ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருன்னா யூடியூப்பில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளே என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு அனலைஸ் பண்ணி நம்மளே அதை டெய்லி அப்டேட் பண்ணுறோம். அது நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சாலும் அதனுடைய அப்டேட் வீடியோவும் நம்ம சேனல்லையே இருக்குது. அதை வச்சு எப்படி ட்ரேட் இன்ட்ராடேல எடுக்கணுன்ற அப்டேட் வீடியோவும் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ஸ், ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இன்றைக்கி என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,990 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. நம்ம ஓப்பன் ஆன ஒரு 20 நிமிஷம் இல்லை கால் மணி 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்ட்டு ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ் மார்க்கெட். கண்டிப்பாக நம்ம கால் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? புட்டை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னும்போது காலை தான் சூஸ் பண்ணணும். காலால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியல அப்படின்னா தான் நம்ம புட்டை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது மார்க்கெட் இங்கே 21,990 பக்கமாக இருக்கும்போது 21,950 காலும் மேலே இருக்க 22,000 புட்டும் தான் இந்த மணியாக வரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம போய்ட்டு 21,950 காலை போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுதான் 21,950 காலு. இவன் பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐ பிரேக்கு, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே கரெக்டாக பாசிட்டிவாக இருந்தான். ஆனால் ப்ரீமியம் அப்படி இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இவன் ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே ஐக்கு கீழே இருந்தான். ஓகேங்களா? அப்போது ப்ரீமியம் வீக்கு தான். ஓகேங்களா? வீக்காக தான் இருந்தது. ஆனால் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்தான் அவன். ஓகேங்களா? 62 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல். அதில் அவன் சப்போர்ட் ஆகிட்டு இருந்தான். ஓகேங்களா? இருந்தாலும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது இவனும் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது எஸ்டர்டே ஐக்கு மேலே இவனோட ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் இவன். அப்போ தான் இவன் பாசிட்டிவ். ஓகேங்களா? ஆனால் இவன் பாசிட்டிவ் இல்லை அப்படின்றத காரணத்தினால நம்ம வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் 62 அப்படின்ற இடத்துல அட்வான்ஸ் லெவலில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐ வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும். அதாவது 15 பாயிண்ட் டார்கெட் அப்படின்னா 65 அப்படின்னா கூட 70-80 வெளியே வந்துடணும் நீங்கள். ஓகேங்களா? ஆனால் ஐயை உடைப்பானா அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஏன்னா ஓப்பனுக்கு கீழே வேறு இருக்கலாம். சப்போஸ் நம்ம என்ட்ரி எடுத்தாலும் 62 அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கும்போது இவன் மேக்ஸிமம் ஐயை உடைக்கலை, ஐக்கு கீழே இருக்கலாம், ஓப்பனை உடைக்கலை, ஓப்பனுக்கு கீழே இருக்கான்னும் போது அது வரைக்கும் தான் டார்கெட் வைக்க முடியும். 15 பாயிண்ட் டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துடணும் சேஃபாக. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐக்கு மேலே பஃபர் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதாவது எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா? அதுக்கு மேலே வச்சு எடுத்தால் சேஃபு. ஓகேங்களா? அதுக்கு மேலே போகும்போது தான் மார்க்கெட் பாருங்கள் என்ன ஃபோர்ஸாக போயிருக்கு பாருங்கள். அதுக்கு மேலே போகும்போது தான் மார்க்கெட் பாருங்கள் 76 தாண்டும் போது தான் ஃபோர்ஸாக போயிருக்கு. ஓகேங்களா? நம்மளும் அப்படி தான் பண்ணோம். ஆக்சுவலாக நம்மளும் 62 என்ட்ரி கொடுக்கல. ஆக்சுவலாக நம்ம 80 தான் நம்ம பஃபர் வச்சோம். 80 வச்சுட்டு 65 ஸ்டாப் லாஸாக வச்சோம். 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஆக்சுவலாக 80 ட்ரிக்கர் பண்ண அடுத்த செகண்டே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே மார்க்கெட் 125 வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? 80லேருந்து 125 நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க எவ்வளோ பாயிண்ட்டு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 45 பாயிண்ட்டு 2 கேண்டிலில் போயிடுச்சு மார்க்கெட்டு. ஓகேங்களா? நம்ம அவ்வளோலாம் தேவை கிடையாது. நம்மளுக்கு 30 பாயிண்ட் தான் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் ஹாஃபில் எடுக்கக்கூடிய என்ட்ரி. எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு. ஓகேங்களா? அது வரைக்கும் இவன் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான். இவனை தான் நம்ம எடுக்கணும். இவன் புட்டை போய் ஏன் பார்க்கலன்னா மார்க்கெட் அப்போ கூட ஸ்பாட் மார்க்கெட் வீக்கே ஆகலை. சப்போஸ் ஸ்பாட் மார்க்கெட் வீக் ஆகிக்கு ஆயிருந்தான், ஓப்பனை கீழே உடச்சிருந்தாலோ, இல்லை எஸ்டர்டே கீழே உடச்சிருந்தாலோ, இல்லை கீழே அவன் ஃபால் ஆகிருந்தாலோ தான் நம்ம போய் புட்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ப்ரீமியம் வீக்காக இருக்கிறதுனால புட்டு பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வீக்கே ஆகலை. எஸ்டர்டே மேலே, ஓப்பன் மேலே, ப்ரீவியஸ் கோர்ஸ் மேலே அவன் சஸ்டெயின் ஆகிட்டே தான் இருந்தான். ஆனால் ப்ரீமியம் அந்த மாதிரி ஆகலை. அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? மார்க்கெட் பாசிட்டிவாகவே இருந்ததுனால கண்டிப்பாக இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான்
இன்னொரு மெயின் விஷயம், இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்தான். ஓகேங்களா, இந்த சப்போர்ட்டை இவன் கீழே உடச்சிருந்தால் கூட நம்ம போய் புட்டை பார்த்துருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இவன் எப்போ அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக இவன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு அப்படின்ட்டு நம்ம இவனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேங்களா, சப்போஸ் இவன் ஒரு கால் கீழே உடச்சிட்டு இருந்தால் வேணால் நம்ம போய் புட்டை இந்த மணி புட்டை போய் பார்த்துருக்கலாம். ஓகேங்களா, அப்போது இவனை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்ட்ரி வந்து நம்ம சூஸ் பண்ணது வந்து 80க்கு மேலே தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி தான் ஆச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி ஆகி நல்ல ஒரு டார்கெட்டும் கொடுத்தான். ஆக்சுவலாக இதுதான் ட்ரெண்ட் என்ட்ரி. அதுக்கப்புறம் ரிவர்சல் என்ட்ரி நம்ம ஒன்று எடுத்தோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 22,100 அப்படின்ற ரிவர்சல் என்ட்ரி எடுத்தோம். எப்படி எடுக்கணும் ரிவர்ஸ் என்ட்ரின்றது நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுற கால் ஆப்ஷன் வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் அவன் எஸ்டர்டே தாண்டி போயிருந்தாலோ இல்லை ஓப்பனை தாண்டி போயிருந்தாலும் எல்லாத்தையும் கீழே உடைக்கணுமா. ஓகேங்களா, இல்லை அட்வான்ஸ் லெவலில் தாண்டி போயிருந்தாலும் அவன் கீழே உடைச்சாலே வீக்கு தான் அவன். ஓகேங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுனா, இப்போ எஸ்டர்டே 76 80ன்னு வச்சிங்களேன், 80 இவன் கீழே உடைக்கிறான் அப்படின்னா 21,950 கால் ஆப்ஷன் 80 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 22,030. 22,030 அப்படின்ற இடத்துக்கு இவன் போகமாட்டான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, அப்போது அங்கே இருக்கிற 22,000 22,100 22,050ன்ற புட் ஆப்ஷன் தானே பர்ஃபார்ம் பண்ணி ஆவான். இவன் அந்த இடத்துக்கு வரமாட்டான். அதை தாண்டி அங்கே வருவேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அதை கீழே உடச்சி நாங்கள் இனிமேட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ அங்கே இருக்கிற புட் ஆப்ஷன் தானே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. ரெண்டாவது, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்து தான் மார்க்கெட் அப்படின்னா கண்டிப்பாக இருந்தது. 22,050ன்ற கால் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டேபிளில் கொடுத்துருந்தாங்க. அப்போ நீங்கள் அதை கூட்டினீங்க, அது 13 அப்போ அதை கூட்டினீங்க அப்படின்னா 22,065 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸு. ஆக்சுவலாக இதை வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அது அப்டேட் ஆச்சு. அதனால் அது நம்ம டெலகிராம் சேனலில் இருக்காது. நம்ம ஏற்கனவே பிஃபோர் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ண சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். ஆஃப்டர் மார்க்கெட்டில் நம்ம போடல. பாருங்கள், மார்க்கெட் எங்கேருந்து திரும்பி இருக்குது பாருங்கள். 65ன்றது ரெசிஸ்டன்ஸு 70 வரைக்கும் வருது. அப்போது பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக்காக வரான், மார்க்கெட்டும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது அங்கே இருக்கிற இந்த மணி புட் ஆப்ஷன் யார்? 21,100 22,100 அப்படின்ற புட் ஆப்ஷன் தான் இந்த மணி புட் ஆப்ஷன். எக்ஸாக்ட் இவனோட அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பராகவே இவன் பர்ஃபார்ம் பண்ணான். இவனோட அட்வான்ஸ் லெவல்ன்றது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 21,100 22,100. இவனோட அட்வான்ஸ் லெவல் 52. எக்ஸாக்ட் அதில் தான் க்ளீன் சப்போர்ட்டில் இருந்தான் மார்க்கெட்டு. 52ன்றது அவர் அட்வான்ஸ் லெவல். சூப்பரான ஒரு சப்போர்ட் இது. இந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு நம்ம ரூல்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும், இல்லை எஸ்டர்டே கீழே உடைக்கணும், இல்லை ஓப்பனை கீழே உடைக்கணும். அந்த மாதிரி உடைச்சா அவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம், வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா, அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு, ஆப்ஷன் டேபிளில் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இந்த மணி புட் ஆப்ஷன் நம்ம அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவன் தெளிவாக மீட் ஆனால் கரெக்டாக போயிட்டான். எவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு கேட்டால் 52 நீங்கள் 60 என்ட்ரி எடுத்திருந்தா கூட கிட்டத்தட்ட 165 வரைக்கும் போச்சு. கண்டிப்பாக 100 பாயிண்ட் இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆச்சு. ஒரு 50 பாயிண்ட்னா இதில் பிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு ஈஸியான ஒரு 30 பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட், ரிவர்ஸ் என்ட்ரிலும் ஒரு 50 பாயிண்ட். எப்போதுமே ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரெண்டோட ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ட்ரெண்டு மாறுதுன்னும் போது அந்த இடத்துல அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ட்ரி கொடுக்கல, அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆகிட்டாங்க மார்க்கெட்டை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரே இடத்துல மார்க்கெட்டை சொதப்பிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம், இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி இல்லை 12 மணிக்குள்ளே நம்ம வெளியே வந்துடணும். செகண்ட் என்ட்ரி கூட பாருங்கள் கரெக்டாக 11:15, அதோட 12 மணிக்கு என்ட்ரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் சொதப்பிட்டான். எப்போவுமே வியாழக்கிழமை எக்ஸ்பைரியில் அப்படி தான் நடக்கும். ஏன் அப்படின்னா அவங்க ப்ரீமியத்தை கரைச்சா மட்டும்தான் செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் 12:30 மணிக்கு மேலெலாம் நம்ம உள்ளேயே போகக்கூடாது. எப்போ உள்ளே போகணும் அப்படின்னா 1:30 மணிக்கு மேலே ₹5 ₹10 நம்மளுக்கு ஒரு சின்ன சூப்பரான 0 to 0 கான்செப்டில் எதனா என்ட்ரி கிடச்சா மட்டும்தான் உள்ளே போனோம். அதுக்கு மேலே ப்ரீமியம் மேக்ஸிமம் ₹15 பாயிண்ட்டு அதுக்கு மேலே இருந்தால் போகவே கூடாது. ஏன்னா எவ்வளோ பெரிய ப்ரீமியம் இருந்தால் கரைச்சிருவாங்க அவங்க. ஓகேங்களா, அது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, வெறும் அந்த 0 to 0 ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும்.
ஆகணும். ஓகே, நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து அந்த 0 to hero கான்செப்ட் தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி செட்டப்பில் இருந்தால் தான் உள்ளே போகணும், இல்லைனா உள்ளே போகவே கூடாது. சும்மானா நம்ம போய்ட்டு தேவையில்லாத 5 பாயிண்ட் தானே 10 பாயிண்ட் தானே லாஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, கம்மி ப்ரீமியம் தானே இருக்குது, 30 பாயிண்ட் தானே இருக்குது, 50 பாயிண்ட் தானே இருக்குது, நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டுலாம் எடுக்கக்கூடாது. கரெக்டாக எடுத்து தான் கரெக்டாக ப்ராஃபிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லாஜிக்காக இருக்கணும். ஓகேங்களா, தேவையில்லாத போய்ட்டுலாம் உள்ளே போகக்கூடாது. ஓகேங்களா, நம்மளுக்கு காலையிலேயே சூப்பரான 2 என்ட்ரி கொடுத்துட்டான். ஓகேங்களா, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, 0 to heroல கிடைச்சா எடுக்கணும், கிடைக்கலன்னா விட்டுடணும். ஏன்னா நம்மளுக்கு டெய்லி என்ட்ரி கிடைக்குது. 0 to hero நடந்தால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்லாம் அப்படிலாம் கிடையாது. டெய்லி நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் போது டெய்லி இதே கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கலை, வெறும் நிஃப்டியில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். இன்றைக்கி சூப்பரான ஒரு என்ட்ரி தான். இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி, ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி நல்லாவே நடந்தது. ஓகே கைஸ், இன்றைக்கி என்ட்ரி நம்ம அட்வான்ஸ் ரோலில் வச்சு இப்படி தான் எடுத்துருக்கணும். திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த கோர்ஸ் வாங்காதவங்க சீக்கிரமாக வாங்கிடுங்க, அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும். அப்போ தான் நீங்கள் இந்த அட்வான்ஸ் ரோல் வச்சு ரொம்ப அழகாக பண்ண முடியும் ட்ரேடிங்கு. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலோ கற்றுக்கணும்னு நினச்சாலும் நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.